ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பாக விசாரணை நடத்த கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளதற்கு தசால்ட் நிறுவனம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் உச்சநீதிமன்றம் தவறாக வழிநடத்தப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். பிரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த தசால்ட் நிறுவனத்திடமிருந்து 36 ரஃபேல் ரக போர் விமானங்களை வாங்குவது தொடர்பாக இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையே கடந்த 2016ஆம் ஆண்டு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதில் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளதால் நீதிமன்ற கண்காணிப்பில் விசாரணை நடத்த வேண்டும் என கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்த தீர்ப்புக்கு பாஜகவினர் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இட்டுக்கட்டிய பொய் நீண்ட நாள் நிலைக்காது என்று கூறியுள்ள நிதியமைச்சர் அருண்ஜேட்லி, ரஃபேல் விமானங்கள் குறைந்த விலைக்கே வாங்கப்படுவதாக தெரிவித்தார். உச்சநீதிமன்ற தீர்ப்பால் ரஃபேல் சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். The first thing is, it is a legally looked into case which is now laid to rest, as I said earlier. But if political manufacturers of lies are going about doing the campaign, disregarding the verdict given by the court, politically they will also be exposed. உச்சநீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று அறிக்கை வெளியிட்டுள்ள டசால்ட் நிறுவனம், அனில் அம்பானியின் ரிலையன்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து நாக்பூரில் அமைத்துள்ள தயாரிப்பு மையத்தில் விமானம் தயாரிக்கும் பணி நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்துள்ளது. ஆனால் உச்சநீதிமன்றத்தை மத்திய அரசு தவறாக வழிநடத்தியுள்ளதாக காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். जो राफेल हवाई जहाज के प्राइसिंग डिटेल्स हैं, कीमत के डिटेल्स हैं, उनको कॉम्पिटेंट ऑडिटर जनरल की रिपोर्ट में लिखा गया है और वो जो रिपोर्ट है पब्लिक अकाउंट्स कमेटी, जो पार्लियामेंट की कमेटी है, उसके साथ शेयर किया गया है. ये भाइयों और बहनों जजमेंट का फाउंडेशन है. अब मेरे सामने खारगे जी बैठे हैं और खारगे जी पीएसी कमेटी के चेयरमैन हैं पार्लियामेंट में, और आप लोग खारगे जी से सीधा पूछ लीजिए, क्या सीएजी रिपोर्ट पीएसी कमेटी में आई, नहीं आई? உச்சநீதிமன்ற தீர்ப்பு மூலம் ரஃபேல் ஒப்பந்தம் தொடர்பான சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக ஆளும் பாஜக கூறும் நிலையில் பிரதான எதிர்க்கட்சியான காங்கிரஸ் கட்சி தனது குற்றச்சாட்டில் உறுதியாக உள்ளது. இது நடந்து வரும் நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலும் எதிரொலித்துள்ளது. நாடாளுமன்ற கூட்டு விசாரணைக்கு காங்கிரஸ் கோரிக்கை விடுக்கும் நிலையில் ராகுல் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று பாஜகவினர் வலியுறுத்தினர். இதனால் நேற்று இரு அவைகளும் ஒத்திவைக்கப்பட்டன.